ஹாய் லட்சுமி, உன்னை தேடித்தான் வந்துகிட்டே இருக்கிறேன். என்னையா நீங்களா? என்ன தேடணுங்கிற எண்ணம் கூட இருக்கா உங்களுக்கு? அந்த எண்ணமே வரலன்னா ஆரம்பத்துல நான் உன்னை காதலிச்சிருக்கவே மாட்டேனே. அந்த காதலுக்கு தான் 25,000 ரூபாய் அபராதம் போட்டாரே உங்க அப்பா. அப்பா அபராதம் போட்டா உள்ள அதை கட்டணும்னு அவசியமா என்ன? லட்சுமி, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நாம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மளை பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நாம வாழணுங்கிறதுக்காக நம்மள வாழ வச்சவங்களை சாகடிக்க கூடாது. லட்சுமி, உன் முடிவுதான் என்ன? கை ஓங்கி நின்ன எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக யாருக்கிட்டையும் கை நீட்ட வேண்டாம். நீங்க உடனே வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. லட்சுமி, என் கழுத்துல தாலி ஏறிடலாம். ஆனா நம்மள பெத்தவங்க இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? உடனடியா உங்களால கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். 1 மாசம் டைம் தரேன். அதுக்கு மேலையும் போனா என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதுல என்னங்க பாரம் இருக்கு? பகவான் குச்சேலர் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே உதவி செஞ்சாரு. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிலைமை எப்படிங்க புரியும்? கேட்காம எதுவுமே கிடைக்காதுங்க.